ரெண்டு பேரும் நல்லா இருங்க. ரொம்ப நன்றி. நீதான் இந்த குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கணும். நான் போயிட்டு வரேன். தர்ஷினி அப்படியே பத்துக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. வாங்க ஆதி. அப்பா இருக்கட்டும், பரவாயில்ல பரவாயில்ல. நான் இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கும் சரி சித்தார்த்துக்கும் சரி ஒரு நல்ல பணம் இருந்ததில்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. என்னப்பா? என்ன மன்னிச்சிருமா. அப்பா நல்லா இருமா. நல்லா இருமாப்ல. ரெண்டு பேரும் நல்லா இருங்க. என்னடா பத்து நல்ல நேரத்தில் இப்படி கண் கலங்கிட்டு இருக்க? போங்க. அக்கா, மச்சான் உங்களை பக்கத்துல நிக்க வச்சு ஆசீர்வாதம் பண்ணிருக்கலாம். ஆமா அத்தை, அட்லீஸ்ட் அந்த கிழவனாவது அதை சொல்லிருக்கலாம். மாப்ள வாழ்த்துக்கள். எப்பவும் சந்தோஷமா. எல்லாரும் குடும்பத்தோட போட்டோ எடுத்துக்கலாம். என்னங்க வாங்க வாங்க. எல்லாரும் வாங்க. போட்டோகிராஃபர் தாமரை வாங்க. வாடா பத்து. என்னம்மா நீங்க மட்டும் தனியா நிக்கிறீங்க? வாங்க சேர்ந்து வாங்க. இப்படி நில்லுங்க. வாங்க வாங்க மாப்ள. இது பாரு ராணி, எனக்கு எதுவுமே தெரியாது. தேவையில்லாம எதோ கேட்டு என்னையும் குழப்பி நீயும் குழம்பிக்கிட்டு இருக்க. இது பாரு, எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதுமா. என்ன ஆள விடு, என்ன ஆள விட்டா போதும். என்னது இவர் என்னத்துக்கோசரம் இப்படி பதறியாச்சுன்னு ஓடுறாரு? அப்படின்னா கண்டிப்பா மனோவை பத்தின ஏதோ ஒரு ரகசியம் இவருக்கு தெரிஞ்சிருக்குது. அத பத்தி சொல்லதான் இந்த மனுஷன் பயப்படுறாரு. இந்த ராணிய பத்தி தெரியாதுல உனக்கு? நான் கண்டுபிடிக்கிறேன். இதுக்குள்ளார இருக்கிற எல்லா முடிச்சையும் நானே அவுக்குறேன். மனோ, கண்ல ஏதோ தூசி விழுந்துருச்சு. அடிச்சுட்டே இருக்கு. என்னன்னு பாரு. கத்திக்கிட்டே இருக்காத. ஓகே ஓகே, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. என்னாச்சு? என்னையா மாமா உயிர் போற மாதிரி இப்படி கத்திட்டு வந்துட்டு இருக்க? உயிர் போற விஷயம் இல்லடா, உயிர் போன விஷயம். என்னையா சொல்ற? புரியுற மாதிரி சொல்லியா? அந்த ராணி என்கிட்ட வந்து இப்ப பேசினா. அவ சொன்னதை கேட்ட உடனே எனக்கு வயிறு கலக்கிடுச்சுடா. அது பொம்மி அக்காவை கொலை பண்ணவங்க கூட நம்ம மனோ இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சுத்தப்பா. எனக்கு என்னமோ பொம்மி அக்காவை கொன்ன வீடியோ ஆதாரம் அதுல இருக்குமோன்னு தோணுது. யோ மாமா, என்னையா சொல்ற? நேத்து என்னடானா அந்த பொம்மிய முன்னாடி வந்து என்ன மிரட்டினா. தமனா, இப்ப மாமா முன்னாடி ராணி வந்து பேசிட்டு போயிருக்கா. ஏன் தமனா, இந்த ரெண்டுத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ற நிலைமையிலயாடா நாம இப்ப இருக்கோம். அந்த ராணி எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாதிரி புட்டு 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 வைக்கிறா. எங்க எப்படி யார் யாரு கொன்னோன்னு மட்டும்தான் அவ சொல்லல. ஏன் நீங்க அவகிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டு வர வேண்டியதானே? என்ன தமன்னா நீ இப்படி பேசுற? வேற எப்படி பேசுறது சித்தப்பா? இப்படி நீங்க தொட நடுங்கி எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துருவீங்க போல இருக்கு. என்னடா இவ? எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன தமனா? ஒருவேளை பொம்மி தான் நடந்த உண்மை எல்லாத்தையும் ராணி கிட்ட சொல்லி தூண்டி விடுறாளோ? தெரியலையே. கண்டிப்பா இருக்காது தமன்னா. அப்படி சொல்றதா இருந்தா இத்தனை நாளா அதை பத்தி சொல்லாத பொம்மி இப்ப மட்டும் எதுக்காக சொல்லணும்? என்னடா மனோ? தெரியலையா? என்ன தமனா? அக்கா, என்னத்த பேசாதன்னு சொல்றல?
என்ன அது ஏற்கனவே சரியா கேக்கல, பின்னடா அண்ணா சுத்தமா கேக்கல. ஒருவேளை நாம மறைஞ்சு நிக்கிறோங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சா பேசாம நம்ம இங்க இருந்து போயிட வேண்டியதுதான். என்னாச்சு? மா என்னக்கா? என்ன சரிக்கா. உங்க எல்லாருக்கும் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் இப்படி கேக்குறாங்க? என்னம்மா என்னாச்சு? எதுக்கா இப்படி திட்டுறீங்க? என்னம்மா நொன்னமான்னு உங்க 3 பேர்கிட்ட எத்தனை தடவை படிச்சு சொல்லிருக்கேன். இந்த வீட்ல இருக்கிற செவத்துக்கு கூட காது இருக்கு, பகல்ல பக்கம் பார்த்து பேசுங்க, நைட்ல அத கூட பேசாதீங்கன்னு சொல்லிருக்கேன்ல. ஏற்கனவே இந்த வீட்ல எல்லாருக்கும் நம்ம மேல சந்தேகம். அவங்களோட 2 கண்ணையும் நம்ம 4 பேர் மேலதான் கண்டினியூஸா வச்சிருக்காங்க. அது தெரிஞ்சும் கொஞ்சம் கூட பயம் இல்லாம பொம்மையை பத்தி பேசுறீங்க. உங்களை எல்லாம் ச்சே.